கிட்டத்தட்ட 1.25 கோடி வாக்குகள் இருக்குங்க இளம் தலைமுறையில 18லேருந்து 29 வயசு வரைக்கும். அது எல்லாமே 95% விஜய்க்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. 30 வயசுக்கு மேலே 40 வயசு கணக்கு எடுத்தோம்னா நாங்கள் விஜயுடைய படம் பார்த்து நாங்களும் ரசிகராக இருந்தவங்க, எங்கள் ஓட்டு கிட்டத்தட்ட விஜய்க்குன்றாங்க. 40லேருந்து 50 வயசு வரைக்கும் சொல்கிறேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் பக்கா விஜய் ஃபேன்ஸு. இப்போ எனக்கு பிறந்த குழந்தையும் விஜய் ஃபேன்ஸாக இருக்காங்க. இப்போ என் ஓட்டு விஜய்க்கு தான், என்னுடைய பசங்க ஓட்டு கிட்டத்தட்ட 15-20 வயசு ஆகி போச்சு, அவர்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அவர்கள் சொல்கிறாங்க. இன்றையுடைய தலைமுறையே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. ஒரு யதார்த்த அரசியல், புது அரசியல் களத்தை மக்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகிருக்காரு விஜய். அவருடைய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெண்களை கவர்றதுக்காண்டி எல்லா கட்சிகளும் நிறைய திட்டங்களை கொண்டு வர்றாங்க. ஆளும் அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்குதா, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன், விஜய் 2500ங்கிற போது இது பெண்களை நோக்கின ஒரு திட்டங்களையே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் இல்லை. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் வந்து ஆண்களை விட பெண்கள் தாங்க அதிகம். பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை சொன்னீங்களே, இப்போ பெண்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதே இல்லை. அவர்கள் பாட்டுக்கு வந்து பிடித்தவர்களுக்கு வாக்கு அதை ஓட்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க. விஜய் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு மாற்றம் எனக்கு வேணுன்றாங்க. ஏற்கனவே 2 முறை நாங்கள் 2 பேருக்கு போட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. எதுவும் நடக்கலைங்கிறாங்க. இப்போ விஜய் சொல்கிறாரு, செய்வ நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்றாங்க. இளம் தலைமுறையினர் ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாமே அதுதான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.25 கோடி வாக்குகள் இருக்குங்க இளம் தலைமுறையினர் 18லேருந்து 29 வயசு வரைக்கும். அது எல்லாமே 95% விஜய்க்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 30 வயசுக்கு மேலே 40 வயசு கணக்கு எடுத்தோம்னா நாங்கள் விஜயுடைய படம் பார்த்து நாங்களும் ரசிகராக இருந்தவங்க, எங்கள் ஓட்டு கிட்டத்தட்ட விஜய்க்குன்றாங்க. 40லேருந்து 50 வயசு வரைக்கும் சொல்கிறேன். என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் பக்கா விஜய் ஃபேன்ஸு. இப்போ எனக்கு பிறந்த குழந்தையும் விஜய் ஃபேன்ஸாக இருக்காங்க. இப்போ என் ஓட்டு விஜய்க்கு தான், என்னுடைய பசங்க ஓட்டு கிட்டத்தட்ட 15-20 வயசு ஆகி போச்சு, அவர்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த 50லேருந்து 60, 60, 70 வயசு மட்டும்தான் இந்த பழைய கட்சிகளுக்கு போட்டவர்கள் இருப்பாங்க. அது கொஞ்சம் மாற்றம் வராது. அது ஸோ கிட்டத்தட்ட இந்த சதவீதங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்ச மக்களுடைய ஆதரவு குரல் பார்க்கும்போது ஒரு 25% சதவீதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வருது சார். 25%னா ஏறக்குறைய ஒரு 40 சீட் 50 சீட் ஜெயிக்கலாமே சார். வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷ பாரம்பரிய கட்சிக்கு இருக்க வேண்டிய ஒரு வாக்கு வங்கியை ஒரு 2 வருஷம் ஆரம்பிச்ச கட்சிக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன். இருக்கு. கிட்டத்தட்ட இதுதான் மக்களுடைய அவங்களுடைய அந்த குரல் மூலமாக தெரிய வருது நமக்கு, பேசுறத வச்சு, ஆதரவை வச்சு. அப்போ இது உருவாகிட்டால் விஜயுடைய அந்த பவர் வேற. ஓகே, இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் விஜயோட அரசியல் கணக்கே இருக்கு. எஸ், நீங்கள் வந்து பாரம்பரியம் இது திருப்பி போட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றையுடைய தலைமுறையே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. ஒரு யதார்த்த அரசியல், புது அரசியல் களத்தை மக்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகிருக்காரு விஜய். அவருடைய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அதை மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அப்போ கூட்டத்தை நீங்கள் இருக்க கூட்டத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு ஒரு பயத்தை வந்து உருவாக்கிடுச்சு. இப்போ நேற்றுலேருந்து சென்னையை தவிர பிஎன்சி சென்டர் தான் நீங்கள் கூட்டம் வரும், விஜயை பார்ப்பாங்க. ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு நடிகர் அப்படின்னா சென்னை சிட்டியில் யூஸ்வலாக விஜய் பார்த்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஐக்கானாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா பேருமே கடந்து போயிடுவாங்க. விஜய் தானே நம்மள ஒருத்தண்டு போயிடுவாங்க. அவர்களே நேற்று பார்த்தீங்கன்னா டீனரில் நுங்கம்பாக்கம் உள்ளூர் கூட்டத்தில், பிரசவத்தில், எக்மோர்லாம் அவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடிஞ்சதுங்க. உங்களுக்கு பிரச்சாரம் பேச முடியல. அவர் ரோட் ஷோ மட்டும் பண்ணி முடிச்சுட்டு 6 மணிக்கு நேராக போயிட்டார். 6 மணிக்கு மேலே ஏன் இல்லைன்ற கேட்குறேன். 8 மணி வரைக்குமே ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் வேலையை விட்டு எல்லா பேரும் 6 மணிக்கு வந்துடுவாங்க. கூட்டம் இன்னும் அதிக அளவில் போகும். அவர் மீண்டும் வேறு அசம்பவம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு தாட்ஸில் தான் அவர் வந்து ரோட் ஷோ போயிட்டு மக்கள் ஆதரவு கேட்டுட்டு கரெக்டாக 6 மணிக்கு பரப்பிட்டு போயிட்டார். மக்களுக்கு கஷ்டத்தை வரக்கூடிய ஒரே நோக்கம் தான் இந்த இரவு வேலையை அவர் வந்து தவிர்க்கிறார். தேர்தல் அறிக்கை புத்தக வெளியீட்டு விழா எப்படி நடந்தது முதல்ல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிறப்பாக இருந்ததுங்க. இது கிட்டத்தட்ட வந்து விஜய் ஒரு மாத காலத்திற்கு முன்பாக விட்டால் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். நிறைய பேர் தகவல் இப்போ எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோன் நிறையா வருது. ஆனால் இன்றைக்கு விட்டு தான் மிக சிறப்பாக இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். ஏன்னா அடுத்த வாரம் இந்நேரம் எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஓட்டு பதிவு நெருங்கிட்டு முடிகிற நேரமாக இருக்கும். இந்த ஒரு வார காலம் தான் இருக்குது. பட் இன்றைக்கி விட்டது மிக சிறப்பாக நான் பார்க்க போகிறேன். ஏன்னா இதற்கு முன்பாக அவர் பேசுகிறதுல ஒரு சில வார்த்தைகள் இதில் இந்த தேர்தல் இருக்கிறத முன்னாடியே வந்து மக்கள் மத்தியில் அவர் வாக்குறுதி கொடுத்தார். பட் அப்போவே வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதெல்லாம் அந்த நடைமுறைக்கு சாத்தியமாக முடியுமா அப்படின்லாம். முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தையும் அவர் சொன்னார். அது நீங்கள் பழைய அதை விஜய் பேசுகிற வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கும் அதான் கேட்குறாங்க, இவ்வளோ தூரம் சொல்கிறாரு முடியுமானா முடியும், முடியனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. என்ன
அதாவது ஒரு முறை வாய்ப்பு தாங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டேன். பட் ஆனால் பெரிய அறிக்கையாக இருப்பது பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் இருக்குது. எல்லாருக்குமே சந்தேகம், இவ்வளோ பெரிய விஷயங்கள் எப்படி பண்ண முடியுமா? ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு கடலில் இருக்குன்றாங்க தமிழ்நாடு. இப்போ இன்னும் மேற்கொண்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு வழிவகையில் இருக்குது. மக்கள் பணத்தை ஒரு பைசோட நான் கொள்ளையடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத மீண்டும் அவர் சொல்ல வர்றார். ஸோ பாப்போம் என்ன போகப்போ என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். என்னை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் வந்து உங்கள் நம்ம தொகுதியை பார்த்துருவேன், எப்போ வேணாலும் நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஆனால் இது இப்போ விவாதத்துக்கும் உள்ளாயிருக்கு. இவர் வீட்டை விட்டே வெளில வர மாட்டாருங்கிற விவாதம்லாம் இப்போ வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க அவர் வந்து 230 தொகுதிக்கும் அவர் போவார்ன்றது வேறு விஷயம். தாய் வீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஸ்பெஷல் தானே எப்போவுமே. அப்போது அவர் சொல்கிறது பெரம்பூரும் திருச்சி கிழக்கு தொகுதியும் பர்டிகுலர் ஒரு ஸ்டெப் அதிகம்ன்றார். அதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். தன் வீட்டை விட்டு எப்போனாலும் வெளில வரலாம், வீட்டுக்குள்ளே போகலாம், அது வேறு விஷயம். இங்கே மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து என் தாய் வீடான அந்த தொகுதிக்கு வருவேன்றார். அது சிறப்பான ஒரு விஷயங்க. நிறைய பேர் 5 வருஷத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, எலெக்ஷன் அப்போ தான் வர்றாங்க. அப்போ தான் தெரியும் இந்த ரோடு எப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்போது அது வந்து அந்த மக்களை நான் வரேன், உங்கள் விஜய் நான் வருவேன், உங்கள் குறைகளை நான் கேட்பேன், ஒரு எம்எல்ஏவாக நான் வருவேன் அப்படின்றார். நீங்கள் ஆட்சியில் அமர வைக்கிறது 2வது விஷயம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் என்னை வெற்றி பெற செய்யும்போது உங்கள் தொகுதிக்கு நான் கண்டிப்பாக வருவேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக வருவேன்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை இந்த விஷயம் கம்பேர் பண்ணவே கூடாது. இன்றைக்கு அவருடைய ஸ்பீச் மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா சார், எனக்கு இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு பயங்கரமாக இருக்குது, இது எல்லாருக்குமே தெரியுங்கிற போது இந்த 6 சிலிண்டர் சாத்தியமாகுமா சாத்தியப்படுமாங்கிற ஒரு கேள்வி வரும்ல சார்? இல்லைங்க, அது வளைகுடா வாரில் இருக்கிறனால தாங்க இன்றைக்கி இந்த சிலிண்டர் பிரச்சனை வருது. இல்லைன்னா நீங்கள் வந்து சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி கொடுத்த ஒரு 3 நாளே திரும்பி ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஒரு 4 நாளே வந்துடுங்க, ஒரு வாரத்தில் திரும்பி ஒரு சிலிண்டர் வந்துடுங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து இப்போ இந்த போர் நடக்கிறதுனால உங்களுக்கு தற்காலிகமாக சிக்கல். அது நம்ம இது அப்படி நிரந்தரம் கிடையாது இல்லை. இது சார், எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஏறக்குறைய ஒரு 10 நாள் தான் இருக்குங்கிற போது விஜயோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாரு, 2 நாள் போகலை, ரத்துங்கிற பேச்சு நிறைய தாவேக்கால இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க, இப்போ இவங்களே நிறைய ரத்து பண்ணுறாங்க, விமர்சனம்னு வைக்கிறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், சூழ்நிலை தான் சார். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இப்போ இன்றைக்கே நீங்கள் அந்த தேர்தலுக்கு படம் நீங்கள் பார்க்கும்போதே அவருடைய அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கருத்து போயிருக்கார். வெயிலில் தான் அவரு சுற்றுறாரு, பகலில் தான் சுற்றுறாரு. அவர் அந்த வேனுக்கு மேலே கொடை பிடிச்சிட்டு நிற்கலை, அங்கே ஒரு ஷட்ரு போட்டு அவர் நிற்கலை, பிரச்சாரம் பண்ணலை, ஓப்பன் டெரஸில் தான் இருந்து பேசுகிறார், அடிக்கிற வெயிலில் தான் நிற்கிறார். அப்போது நீங்கள் சில நேரங்கள் தொகுதிக்கு போக முடியாத சூழ்நிலையாக மாறுது அது. இப்போ நாளைக்கு எல்லா சோஷியல் மீடியாலையும் விசில் சின்னத்தை கோலம் போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு விட்ருவாங்கல்ல? கண்டிப்பாக நாளை காலையில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்கும் எல்லார் வீட்டு வாசலையும் விசில் சின்னம் கோலமாக இருக்கும். அதை அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லேயோ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் விஜய் சொன்னதுனால நிறைய பேர் போட்டாங்க கலராக அப்படிங்கிற அளவுக்கு அந்த வீடியோக்கள் வரும் தான் நான் நினைக்கிறேன். மக்கள் மனசுக்குள்ள உள்ளே போகிறதாங்க கஷ்டம். உள்ளே போயிட்டாங்கன்னா மக்கள் அப்படியே பொத்தி பாதுகாத்துக்குவாங்க, அவங்க வெளில அனுப்ப மாட்டாங்க. அப்படி தான் நான் விஜயை பார்க்குறேன். நல்ல திட்டங்கள் நிறைய சொல்லியிருக்காரு, உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயங்கள் தான் நடைமுறைக்கு சாத்தியப்படுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. பெண்கள் மத்தியில் ரொம்ப மிகப்பெரிய ஆதரவு இதன் மூலமாக வரும் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.